வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலம் என்ற தலைப்பின் கீழ் சினம் தவிர்த்தல் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். இது பகுதி 4. சினம் என்பது சீரமைக்கப்படாத ஆசை செயலாகாமல் தடைப்படும் போது அத்தடையை நீக்க எழும் ஆர்வமே சினமாகும். அது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வாகும். ஆசைக்கு தடை வரும்பொழுது அந்த தடையை வென்றுவிட வேண்டும் என்ற வேகம் உயிரில் பிறக்கிறது. அந்த தடையை நீக்க உயிர் எழுச்சி பெறுகிறது. அதுவே சினம் எனப்படுகிறது. சினத்தின் மறுபெயர்கள் சினத்திற்கு கோபம், வெகுளி, குரோதம், சீற்றம் என்று பல பெயர்கள் உண்டு. சினத்தின் பிறப்பிடம் கருவழியே உருவமைப்பு தொடர்ந்து வருவது போல கோபமும் கருவழியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது விலங்குகளில் பெரும்பாலானவை ஒன்றையொன்று உயிருடன் பிடித்து கொன்று உணவாக கொள்கின்றது. அப்போது பிடிபட்ட உயிரினம் தான் அடையும் துன்பத்திலிருந்து விடுபட முனைகிறது. அதுபோல் உணவாக கொள்கின்ற உயிரினம் முன்னதை விடாது துன்புறுத்திருக்கின்றது. இவ்விதம் தொடங்கிய சண்டையிலிருந்தே சினம் தோன்றியது. அன்றாட வாழ்வில் சினம் எழுவதற்கான சூழ்நிலைகள். தினசரி வாழ்வில் சினம் பல்வேறு சூழ்நிலைகிறது. தேவையின் காரணத்தால் எழும் ஆசையினால் இந்த மாதிரி சினம் ஏற்படுகிறது. அது மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் சூழ்நிலைகளில் கோபம், சினம் அதிகமாகின்றது. ஒருவருக்கு கோபம் வருகிறது. நான் கோபமாக இருக்கிறேன் என்கிறார் அவர். அவர் வேறு, அவரது கோபம் வேறா? அவரே கோபமாக மாறுகிறார். அவரது நிலையில் மாறுதல் அடைகிறார் என்பதுதான் பொருள். கோபம் இருக்கும்போது அறிவென்பது ஆராய்ச்சி நிலையில், விழிப்பு நிலையில் இல்லை. அறிவால் ஆராய புகுந்தால் கோபம் என்பதில்லை. கூர்ந்து நோக்கினால் அவரே கோபமாக இருக்கிறார் என்பது புலனாகின்றது. யார் யாரிடம் அடிக்கடி சினம் ஏற்படும்? மனைவி, மக்கள் அல்லது சமுதாயத்தில் யாராவது ஒருவர், நெருங்கிய நண்பர்கள், சுற்றத்தார், தன்னோடு அன்பு கொண்டு தனது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆகியவர்களிடம்தான் அதிகமாகவும் அடிக்கடியும் சினம் கொள்வது வழக்கம். சினம் ஒரு தற்கொலை ஏன்? சினம் கொள்ளல் தற்கொலைக்கு ஒப்பாகும். ஒருமுறை கொண்ட சினம் மீண்டும் மீண்டும் எழுந்து அதுவே பழக்கமாகி மாறிவிடும். முதலில் ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சினம் வந்தாலும் பிறகு பழக்கத்தின் விளைவாக காரணம் இல்லாமல் கூட சினம் வரும். அடிக்கடியும் சினம் வரும். சினம் தணிந்த பின் சினத்தின் விளைவை எண்ணி வருந்தினாலும் சினம் வரும்போது அதிலிருந்து தப்பவும் முடியாது. சினம் ஒரு சங்கிலி தொடர் என்பது. சினம் ஒரு சங்கிலி போன்றது, தொற்று நோய் போன்றது என்றும் கூட சொல்லலாம். ஒரு அதிகாரியின் வீட்டு குழந்தை தனது பிடிவாதத்தால் தனது தாயாருக்கு கோபம் ஊட்டியும் போது, அதன் விளைவாக தாயார் தன் கணவரிடம் எரிந்து விழும்போது, அந்த அதிகாரி தனது அலுவலகத்தில் வந்து அவரிடம் வேலை பார்ப்பவரிடம், பணியாளரிடம் கோபப்படுகிறார். அந்த பணியாளர் அவர் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியின் மீது கோபப்படுகிறார். அந்த மனைவி தனது குழந்தையை அந்த கோபத்தை அவளிடம் குழந்தையிடம் காட்டுகின்றார். இவ்வாறு சினம் ஒரு சங்கிலி தொடராக எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ வந்து அது முடிகிறது. பொறை உடைமை என்பது. பெரும்பாலும் தன்னை விட எளியவரிடமே சினம் கொள்வர். வலியவரிடம் சினம் கொள்ள இயலாது. சினத்தை செலுத்துவதற்கேற்ற வாய்ப்புடைய ஒருவர் சந்தர்ப்பம் இருந்தும் சினம் கொள்ளாமல் இருந்தார் என்றால் அதுவே பொறையுடைமை ஆகும். நடிப்பு சினம் என்பது. சினத்தை பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளைவே விளையாது என்று உணரும் இடத்தில் சினம் தேவைதான். ஆனால் சினம் யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சினமாக தோன்ற வேண்டும். மற்றபடி சினத்தை காட்டுபவர்களுக்கு அது சினமாகவே இருக்கக்கூடாது. உதட்டளவில் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நடிப்பு சினத்தில் நம் மனம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நடிப்பு சினத்தில் நமது மனம் மட்டும் நீர்த்தளம் போல் சமமாக இருக்கும்படியாக வைத்து கொள்ள வேண்டும். பொறையுடைமை பற்றிய திருவள்ளுவரின் குறள். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். எதிர் சினம் என்பது.
சாதாரணமாக ஒருவர் சட்டென்று சினம் வயப்படாதவர் என்றாலும் அடுத்தவருடைய சினம் அவரை சினம் வயப்பட தூண்டிவிடக்கூடும். இதுவே எதிர் சினம் எனப்படும். எதிர் சினம் எழ காரணம் தன்முனைப்பே ஆகும். அதாவது இரண்டு கொக்கிகள் மாட்டிக்கொண்டு ஒன்றை ஒன்று இழுத்து போராட்டம் செய்வது போன்றது. அது இதற்கு முடிவே கிடையாது. இதில் ஒரு கொக்கியாக மனைவியோ கணவனோ இருக்கிறார்கள் என்றால் ஒரு கொக்கியின் வளைவை நீக்கிவிட்டால் சிக்கல் இல்லை. நீட்டிவிடப்பட்ட கம்பியாக மாறப்போகும் அந்த கொக்கி யார்? இருவரில் யார் சிறந்த அறிவாளிகளோ அவர்கள்தான். சினத்தின் மறு வடிவங்கள். சினத்தின் மறு வடிவங்கள் கவலை, வஞ்சம். அதாவது சினம் எழுந்தவுடனேயே வெளிப்படுத்தவில்லையானால் அது இருப்பு கட்டப்பட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது வஞ்சமாக மாறுகின்றது. ஒருவரிடம் எழுந்த சினம் செயல்படவில்லை எனில் அதற்கு தடையாக இருந்தவரை தடை செய்தவரை தண்டிக்கவோ சீரழிவு செய்ய முடியாத சூழ்நிலையில் எதிரி வலுப்பெற்றிருக்கின்ற போது அல்லது எதிரியே இல்லாத போது அந்த சினமே கவலையாகவும் கண்ணீராகவும் மாறிவிடுகின்றது. சினம் கொண்டு ஒருவர் தனக்கு தீங்கு செய்தால் அவர் மீது உண்மையிலேயே இரக்கம் கொண்டு அவரை வாழ்த்த வேண்டும். ஏன்? ஒவ்வொரு மனிதரிடத்தும் செயல்பதிவுகள் உள்ளடங்கியுள்ளன. அப்பதிவுகள் செயல்படுவதற்கு காலம் ஒன்று உண்டு. என்றோ செய்த தவறான செயலானாலும் அது பதிந்து காலத்தால் முறையாக இயங்கி செயல்படும். இதுவே இயற்கை நியதி. அவ்வாறு காலம் வரும்போது இயற்கை வேறொருவரோடு இவரை இணைத்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர் மூலமாக துன்பத்தை தருகிறது. எனவே இயற்கையில் எந்த தவறும் இருக்க முடியாது. இதை உணர்ந்து துன்பம் தந்தவரை வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் தன்னிடம் இருந்த பாவப்பதிவு ஒன்று அவர் மூலமாக வெளியாகிவிட்டது, நீங்கிவிட்டது என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். துன்பம் தருபவருக்கு நன்மையே செய்வது பற்றிய திருக்குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். தனக்கு துன்பம் செய்தவர் மேல் சினம் கொள்ளாததோடு அவருக்கு நன்மையே செய்யவில்லை என்றால் அருள்துறையில் இருந்து பயன் இல்லை. சினம் ஒழிந்த இடத்தில்தான் பெருந்தன்மை வரும். சினத்தின் போது மன அலைச்சுழல் வேகம் ஒரு வினாடிக்கு 25லிருந்து 30, 35லிருந்து 39 வரை அதிகரிக்கும். அப்போது உடலில் உள்ள ஜீவகாந்தம் மிக அதிகமாக செலவாகும். அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது? ஜீவகாந்தத்தின் இருப்பு குறைகின்றது. இதன் காரணமாக மேலும் இரண்டு உயிர் துகள்களுக்கு இடையே உள்ள தூரம் அதிகமாகின்றது. உயிர் துகள்கள் விரிவடையும் பொழுது இரத்த ஓட்டம் பூரித்து கொண்டு வருகிறது. அதனால் முதலில் இரத்த அழுத்தம் அதிகமாகின்றது. சினம் எந்த அளவுக்கு வருகிறதோ அந்த அளவுக்கு இரத்த அழுத்தம் உடனடியாக வந்துவிடும், அதிகரித்தும் விடும். சினம் கொள்பவர் எப்படி சுயநிலைவை இழந்து விடுகிறார்? உடலில் உள்ள உயிர் துகளின் சுழற்சி வேகம் அதிகரிக்கிற போது பூமியின் ஈர்ப்பு ஆற்றலை விட்டு விலகும் வேகம் உயிர் துகள்களுக்கு அதிகமாகும். அதனால் உயிர் துகள்கள் உடலின் மேல் பக்கமாக சென்று மூளையில் மோதும். மூளையின் சிற்று அறைகளின் மீது மோதுவதால் சினம் கொள்பவர் தான் செய்ய வேண்டியது, அதாவது சுய நினைவை இழந்து விடுகின்றார். சினம் செரிமான ஆற்றலுக்கான அரிதகித அமிலம், அதாவது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரப்பதற்குரிய சுரப்பியின் செயல்பாட்டை அதிகரிக்க செய்கிறது. அதன் காரணமாக பித்த நீர் அதிகமாக உற்பத்தியாகி குடற்புண்கள் உண்டாகின்றன. உடல் முழுவதும் இரத்த அழுத்தம் அதிகமாவதால் இதயம் பாதிக்கப்படுகிறது, நாடித்துடிப்பு அதிகமாகிறது, மேலும் சில சமயம் நடுக்கமும் ஏற்படுகிறது. சினத்தினால் உயிராற்றலின் சுழற்சி வேகத்தால் இரத்தம் தலைப்பகுதியில் அதிகரிக்கும் பொழுது கண்கள் சிவக்கின்றன, நரம்புகளில் படபடப்பு ஏற்பட்டு அவை பலவீனம் அடைகின்றன. சினம் வரும்பொழுது ஏற்படும் மற்ற சீர்கேடுகள் யாவை? முகத்தின் அழகு கிடைக்கிறது, உடல் நடுங்குகிறது, கண்கள் சிவக்கின்றன, நாக்குளறுகிறது, மனம் தடுமாறுகிறது, என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாது. கண் நோய், நாக்கு புண், மூலம், மலச்சிக்கல் போன்றவையும் உண்டாகின்றது.
சினம் உடலை ஒரு முறைதான் கெடுக்கும் என்பது சரியா? ஒரு தடவை சினம் கொண்டால் அது பதிவாகிவிடும். அந்த காரணத்தால் சினம் வயப்படும் சூழ்நிலை இல்லாத போதும் ஒரு சிறிய குற்றத்திற்காக கூட மீண்டும் சினம் எழலாம். அதிக வேகமாக கூட சினம் எழலாம். இவ்வாறு அடிக்கடி சினம் எழுந்தால் உடல் நலமும் மனதின் வளமும் கெட்டுவிடும். சினத்தினால் சமுதாயத்திற்கு ஏற்படும் பாதிப்பு பார்த்தோம். அறிவினால் படைத்துள்ள அணுகுண்டு உட்பட பல வகை ஆயுதங்களை உபயோகிப்பர். உலகத்தில் சினத்தின் மூலமாக தோன்றிய போர்கள் ஏராளம். அவற்றால் மனித குலம் அடைந்த கேடுகளும் அழிவும் எண்ணில் அடங்காதவையாகும். இதனால் சமுதாய வளம் பாதிப்படைகின்றது. நட்பு நலம் பாதிப்படைதல் பற்றிய திருவள்ளுவரின் குறள் ஒன்று: சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையச் சுடும். இனம் என்பது தன்னுடன் வாழ்வில் இணைந்துள்ள உறவினர்களை குறிக்கும். ஏமப்புனை என்பது பொன் போன்ற தூய்மையான நட்பு அல்லது உறவு ஆகும். எனவே சினம் என்பது அது யாரை சார்ந்துள்ளதோ அவரை அழித்துவிடும். அவருடன் பிறர் கொண்டிருந்த மேன்மையான உறவுகளையும் துண்டித்துவிடும். பொறுமை என்பது சினத்தை பொறுமையாக மாற்ற வேண்டும். நான் எவ்வளவோ பொறுமையாக இருந்தேன், எனக்கு சினம் வரும்படியாக செய்து விட்டார்கள் என்று சொல்லி எவரும் தப்பிக்க முடியாது. பொறுமைக்கு வரையறை செய்தால் அதுதான் வஞ்சம். பொறுமைக்கு எந்த அளவுக்கும் உள்ளடக்க முடியாது. எல்லை என்பதே இல்லாததுதான் பொறுமையாகும். பொறுமையால் மட்டும் சினத்தை வெல்ல முடியுமா? பொறுமையால் மட்டும்தான் சினத்தை வெல்ல முடியும். பொறுமையால் கைகூடி வரும் நன்மைகள் எண்ணிறந்தன. சினத்தால் வரும் கேடுகளும் எண்ணிறந்தன. நற்குணங்களின் உச்சத்தை அடைந்தவர்கள் சினத்தை ஒரு கணம் கூட காக்க முடியாது. ஒருவர் கொடும் செயலை செய்கிறார், அவருக்கு எதிராக கூட சினம் கொள்ளக்கூடாதா? சினத்தால் எங்கும் எப்போதும் எந்தவித நன்மையும் வந்ததாக இதுவரை வரலாறு எதுவும் இல்லை. தீயவர்களையும் கொடியவர்களையும் மன்னித்தல் தான் சிறந்தது. அப்படியென்று பழிக்கு பழி என்று இறங்கினால் அதற்கு முடிவே இல்லை என்பதே உண்மை. சினத்தினால் திருத்தம் வராதது ஏன்? சினத்தினால் திருத்தம் வராது, வருத்தமே மிஞ்சும். அன்போடு பலமுறை கனிவாக கூறினால் அவர் திருந்தவும் வழி இருக்கிறது. முக்கியமாக யாருடைய மனமும் புண்படியும்படியாக ஏதொன்றும் கூறக்கூடாது. தவறு செய்த உடனேயே அறிவுரையும் வழங்கக்கூடாது. குத்திக்காட்டும் வகையில் தவறுகளை சுட்டிக்காட்டவும் கூடாது. அதற்கு மாறாக, இனிமேல் இந்த செயலை இந்த விதமாக செய்து நன்மை அனுபவிப்போம் என்ற விதமாகத்தான் அறிவுரை இருக்க வேண்டும். சினம் தவிர்த்தல் பயிற்சி முறை: முதலில் எந்தெந்த நபர்கள் மேல் நமக்கு சினம் வருகிறதோ அவர்களை எடுத்துக்கொள்வோம். தனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு யாது என்பதை பட்டியலிடுவோம். சினம் எழ காரணங்கள் யாவை என்பதையும் பட்டியலிடுவோம். சினம் எழுவதற்கான காரணத்தில் தனது பொறுப்பு எவ்வளவு என்பதையும் கண்டுபிடிப்போம். சினம் தவிர்க்கும் வழிகள் எவை என்ற வினாக்களுக்கும் விடை காண்போம். அடுத்ததாக சங்கல்பம் செய்வோம். சினத்தை தவிர்க்க செய்ய வேண்டிய சங்கல்பம்: சினம் கொள்ளும் ஒருவர் இதுவரை நம் நலனுக்காக மகிழ்ச்சிக்காக என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார் என்று அவர் ஆற்றிய தொண்டினை சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தகைய அன்பு உருவத்தின் மீது, அன்பு கொண்ட நண்பர் மீது, உறவினர் மீது நாம் சினம் கொள்தல் ஆகாது என்று மனதில் தோன்றும். இன்று முதல் கொண்டு அவர் மீது சினம் கொள்ள மாட்டேன் என்ற எண்ணம் உண்டாகும். இந்த எண்ணத்தோடு அவரது உருவத்தை மனதில் நினைத்து பல தடவை சங்கல்பமாக மனதில் சொல்லிக்கொள்ள வேண்டும். சங்கல்பம் என்றால்? சங்கல்பம் என்பது மனத்தின் அடித்தளத்தில் நின்று ஆணை செய்து கொள்வதாகும். எப்பொழுதும் இந்த ஆணையை மதித்து வாழக்கூடியவர்கள்தான் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும். பிறர் மனதில் மதிப்பும் பெற முடியும். யார் மீது சினம் கொண்டோமோ அவரை அடிக்கடி எண்ணி இந்த மாதிரி உறுதிமொழியை வலுவாக்கி கொள்ள வேண்டும். விழிப்பு நிலை மூலம் வெற்றி பெறுவது எவ்வாறு? சினம் தவிர்ப்பதற்கான பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், ஆகவே சினம் கொள்ள மாட்டேன் என்று அமைதியாகவும் விழிப்பு நிலையும் மனதை வைத்து கொள்ள வேண்டும்.
ஏதோ ஒரு சமயம் சிறிது மறதியினால் சினம் ஏற்பட்டாலும் உடனடியாக நினைவு கொண்டு இந்த சங்கல்பத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது விழிப்பு நிலையின் மூலம் வெற்றி கிடைக்கும். வாழ்த்து மூலம் சினம் தவிர்ப்பது எப்படி? தவத்தின் நிறைவில் அல்லது மனம் அமைதியாக இருக்கும்போது பிறர் திருத்தத்திற்கான வாழ்த்தையும் சங்கற்பத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன் என்று அடிக்கடி மனதால் நினைந்து வாழ்த்தி வந்தால் தனக்கும் பிறருக்கும் இனிமையான உயிர் தொடர்பு ஏற்பட்டு அன்பு மேலிடும். கோபம் வருவது தவிர்க்கப்பட்டு மனம் செம்மைப்பட்டுவிடும். சினத்தை அடக்குதலால் ஏற்படும் விளைவு? சினத்தை ஒழிப்பதாக நினைத்து சிலர் அதை அடக்குவார்கள். சினத்தை எழவிட்டு அதனை வெளிப்படுத்தாமல் தமது மனதிலே அடக்கிக் கொள்வது குளிப்பதாக நினைத்து கொண்டு சேறு பூசிக்கொள்வதற்கு ஒப்பாகும். எழுந்த சினம் வெளிப்படுமானால் எழுந்த இடத்திலும் செல்லும் இடத்திலும் ஆக 2 இடங்களிலும் தீமை செய்யும். ஆனால் எழுந்த பிறகு அடக்கப்படும் சினமோ அவ்விரண்டு பங்கு தீமைகளையும் எழுந்த இடத்திலேயே சினம் கொண்டவருக்கே ஏற்படுத்திவிடும். அது மட்டுமன்று, சினத்தை அடக்குவதால் அடிக்கடி சினம் கொள்ளும் நிலையும் ஏற்படுகின்றது. எதிர் சினத்தால் ஏற்பட்ட விளைவுகள்? பொறுமையுடன் இருந்திருந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகா, என்னை எதிர்த்து பேசுவதா என்றோ, என் மேலேயே கோபத்தை காட்டுவதா என்றோ சினம் கொள்ளலாகாது. மீறி சினம் கொள்வதற்கு காரணம் தன் முனைப்பே ஆகும். தன் முனைப்பை விடுத்து மேற்சொன்ன முறையில் சினத்தை பொறுமையாக்கி வெற்றி கண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.